மாணவிகளே, அடுத்த தலைப்பும் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் தகவல் தொடர்பின் தத்துவங்கள். 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தகவல் தொடர்பின் தத்துவங்கள். ஒரு 7 ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்கோமா. உள்ள விளக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ புரிஞ்சிட்டேன்னா சீக்கிரமாக எழுதிடலாம். ஃபஸ்ட் ஹெட்டிங் செறிவு. செறிவு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதாவது புரிதல். அதாவது எப்போ செறிவுனா பலம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ பாரு, செழிப்பாக இருக்கிறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் செழிப்பாக இருக்கோம், எல்லாம் திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலையில் இல்லையா. இப்போது இந்த ஒரு செய்தியானது அதை பெறுபவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில். இப்போ அக்கௌண்டன்சி ஒரு சம்மன் நடத்துகிறோம், உனக்கு போர்டில் எழுதி போட்டு புரியும்படி நடத்தினா உனக்கு அது புரிஞ்சிட்டு மிஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்போ இந்த புரிதல், நான் தெரியப்படுத்தப்பட்ட செய்தியின் விளக்கம் மாணவராகிய நீ புரிந்து கொள்ளும் பொழுது அது செறிவடைந்துள்ளது, நிறைவடைந்துள்ளது. அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு என்ன சொன்னால் ஒரு தெளிவான தகவல் தொடர்பாக அது அமையும். புரியுதா. அதாவது செய்தியை பெறக்கூடிய நபர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவற்றின் கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் பொழுது அல்லது தெரியப்படுத்தும் பொழுது அந்த கீழ்ப்பணியாளர்களால் நன்கு தெளிவாக என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போது அரை உரையில் சொல்லிட்டு போகிறோன்னு வச்சுக்க, அப்போ பணியாளர்களால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த செறிவு திறன்மை என்பது கற்பனை ஆகிறோம். அப்போ செறிவு என்பது பணியாளர்கள் என்ன சொன்னால் எளிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தகவல் தொடர்பு அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம். ஓகே. செறிவு என்பது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்களுடைய பாணிக்கு ஏற்ப கீழ்ப்பணியாளர்கள் எந்த லெவலில் இறங்கி சொன்னால் தகவலை புரிந்து கொள்வாங்களோ அதற்கு ஏற்ற வகையில் என்ன சொன்னால் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அவர் புரிந்து கொள்ளனா செறிவு திறமையை குறித்து நம்மளுடைய கற்பனையாக வீணாக போயிடும். ஓகே. ரெண்டாவது கவனம். இந்த கவனம் என்பது தகவல் பெறக்கூடியவருடைய கவனத்தை ஈர்க்கணும். இப்போ கிளாஸ் நடத்துகிறோம், எல்லோரும் என்ன பாரு, போர்டை பாரு, பாருன்னு அப்படி எல்லோரும் சொல்லுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் அப்படி சொல்லுவாங்க. காரணம், அந்த போர்டையும் டீச்சரையும் பார்க்கும்போது தான் அதனுடைய கருத்துக்களை உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும், கவனமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ செய்தியை அனுப்பக்கூடிய நபர் அந்த செய்தியை பெறுபவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஃபுல் அட்ராக்ஷன், கவன ஈர்ப்போ இல்லையா, அந்த கவன ஈர்ப்பை ஈர்த்து கொள்ளக்கூடிய வகையில் செய்தியை கொடுக்கணும். இப்போ பாரு, நம்ம இப்படி ஓவராலாக டீச்சிங் பண்ணுறதை விட ஒரு நாடக மேடையாகவோ ஒரு ட்ராமா இல்லையா, ட்ராமா அதான் நாடகம்னு சொல்கிறோம், ட்ராமாவாகவோ ஒரு டான்ஸ் மூலமாகவோ செய்தியை நம்ம என்ன சொன்னால் தெளிவாக என்ன சொன்ன எடுத்துரைக்க முடியும். இப்போ இந்த கவனம் ஈர்ப்பு ஒருத்தங்களை நம்ம ஒரு இப்போ பாரு, ஒரு சினி ஆக்டரை அவங்களுடைய ரஜினி ரசிகர் மன்றம் இல்லையா, கமல் ரசிகர் மன்றம் அப்படிங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த கவன ஈர்ப்புன்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு மேல் அதிகாரி எந்த அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் காலம் தவறாமல் டெய்லி ஆஃபீஸ்க்கு தன்னுடைய கடமைகளை செஞ்சுருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கீழ்ப்பணியாளர்களும் அவங்களுடைய வார்த்தைகளை கூட அவங்களுடைய செய்கைகளை சரியான முறையில் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கு இல்லையா. அடுத்து பின்னோட்டம். இந்த பின்னோட்டம் என்பது என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அதை ரீகலெக்ட் பண்ணுறது. தகவலை பெறக்கூடிய நபர் தகவலை சரியாக புரிஞ்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அனுப்பியவர் தகவல் பெறுபவரை சரியாக புரிந்து கொண்டு அனுப்பிய நோக்கத்தையும் தெரிந்து கொண்டார் என்பதனை உறுதி செய்ய வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நீ புரிஞ்சிருக்கியான்னு கேட்டால் உடனே நான் என்ன செய்யணும், அதே மாடலில் ஒரு எக்ஸாமை கொடுத்து நீ செய்ய வைக்கிறோம். அதை புரிஞ்சிட்டுன்னு சொல்லும்போது நான் கொடுத்த செய்தி உனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. பின்னூட்டம் இல்லையா, அதாவது ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம், திரும்ப வைக்கிறோம். எனவே ஒவ்வொரு மேல்நிலை பணியாளர்களும் தன்னுடைய கீழ்ப்பணியாளருக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்யும் பொழுது கீழ்ப்பணியாளர்கள் தங்கள் கூறிய கருத்துக்களை எண்ணங்களையும் சரியான முறையில் புரிந்து கொண்டாங்க என்ற நம்பிக்கை அவங்க என்ன செய்யணும், உறுதியாக அவங்க என்ன சொன்னால் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த உறுதி செய்தல் தான் பின்னோட்டம் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த செய்தியை பெறுபவர் புரிந்து கொண்டிருக்கிறதா
புரிந்து கொண்டிருக்கிறாரா? அவர் நல்ல முறையில் கருத்துக்கள் இப்போ பாரு, சில நேரம் நாளைக்கு ஸ்கூல் உண்டு அதான்ட்டு திரும்ப திரும்ப கேட்பான். அனௌன்ஸ்மெண்ட் ஹெச்னு சொல்லியிருப்பாங்க, நீ சரியான முறையில் தகவலை பெற்றிருக்க மாட்டான். அப்போ உனக்கு இது என்ன சொன்னால் பின்னூட்டம் சரியாக இல்லை. அப்போ ஆஸ் அ கிளாஸ் டீச்சராக ஏமா நாளைக்கு ஹெச்னு சொன்னது கேட்டுச்சா, இதை நம்ம என்ன சொல்லலாம், ரீகால் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், ரிவ்யூ அது பின்னூட்டம். எனவே தெரிவிக்கப்பட்ட செய்திகளை பெறக்கூடிய நபர் சரியான முறையில் புரிந்திருக்கிறாங்களா என்ற ஒரு உறுதியை செய்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் பின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. 4வது பாயிண்ட்டு முறையான தகவல்கள். இந்த முறையான தகவல்னால் என்ன அப்படின்னா, செய்திகள் நம்ம கொடுக்கக்கூடிய பரிமாற்றம் என்னன்னு சொன்னால், பொதுவாக நமக்கு தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக தான் செய்திகள் பரப்பப்படுகிறது இல்லையா. இந்த தகவல் எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியலைன்னா அது முறையற்ற தகவல்கள். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், முறையான தகவல், முறையற்ற தகவல். அதாவது வாய்மொழியாக தகவல்கள் இருக்கலாம், எழுத்து மூலமாக தகவல்களை தெரியப்படுத்தலாம். இந்த எழுத்து மூலமான தகவல்கள் அனுப்பக்கூடிய ஒன்று தான் முறையான தகவல்கள். இப்போ இந்த முறையான தகவல்கள் படி அந்த பணியாளர்கள், அதாவது கீழ்நிலை பணியாளர்கள் தங்களுக்கு தெரியப்படுத்த கருத்துக்களை சரியான முறையில் புரிந்து கொண்டுள்ளார்களா என்பதனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் தான் முறையான தகவல்கள். எனவே தெரிவிக்கக்கூடிய செய்தி பணியாளர்களால் என்ன சொன்னால் எளிய முறையில் புரிந்து கொள்ளப்பட்டது என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற தத்துவம். இதில் நல்ல திட்டமும் தெளிவுமாக சொல்லலாம். எழுத்து மூலமான தகவல்களை முறையான தகவல்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து நிலைத்த தன்மை. இந்த நிலைத்த தன்மை என்பது நீண்ட நாள் நிலையானது. கம்பெனி நிறுவனம் என்பது நீண்ட நாள் செயல்படக்கூடிய ஒன்று. எனவே நாம் தகவலை தெரியப்படுத்தும் பொழுதும் சரியான முறையில் திட்டமிடப்பட்டு அவற்றுடைய கொள்கைகள், நிகழ்வுகள், நிறுவனத்தின் நோக்கங்களும் என்ன சொன்னால் நிலையானதாக இருக்கணும். எந்த இதிலையும் மாறக்கூடாது. மாறக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் கூறக்கூடிய கருத்து பரிமாற்றமானது நிலையானதாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த நிலையானதாக இருக்கும் பொழுது எந்தவித முரண்பாடுகளும், அதாவது கருத்து வேறுபாடுகளும் இல்லாதபடி ஒரு நிலைத்த தன்மையில் கொள்கைகள், நடைமுறைகள் என சொன்ன கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். 6வது நேரம் தவறாமை அல்லது காலம் தவறாமைன்னு கொடுத்துருக்கோம். இந்த நேரம் தவறாமை அல்லது காலம் தவறாமை என்பது சரியான நேரத்தில் தகவல்கள் என சொன்ன தெரியப்படுத்தப்பட வேண்டும். தகவல்கள் சரியான நேரத்தில் என்ன செய்யணும், தெரியப்படுத்த வேண்டும். இப்போ காலம் தவறி நம்ம சொல்லக்கூடிய கருத்து நமக்கு என்னென்னா நோக்கத்தை அடைய பயன் தராது. எனவே செய்திகளை, ஒருவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஏற்ற நேரத்தில், தகுந்த நேரத்தில் நம்ம செய்திகளை பரிமாற்றம் செய்து கொள்ளணும். காலம் தவறிய பின்னர் நம்ம என்ன செய்ய முடியாது, தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ள இயலாது என்பது தான் நேரம் தவறாமை. அவ்வாறு காலம் தவறி செய்யக்கூடிய பரிமாற்றத்தினால், செய்தி பரிமாற்றத்தினால், தகவல் பரிமாற்றத்தினால் எந்தவித பயனும் நிறுவனம் அடையாது. அடுத்து போதுமானதுன்னு கொடுத்துருக்கோம். இந்த போதுமானதுன்னு சொல்லும்போது செய்திகளை பல வகையில் நம்ம என்ன செய்யறோம்னா தெரியப்படுத்துகிறோம். எழுத்து மூலமாக, வாய் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். அப்போ எந்த வழியில் முறையான தகவல்களாகவோ அது முறையற்ற தகவலாக இருந்ததுன்னா அந்த கால தாமதமான தகவல் பணியாளருடைய குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா. அதான் முதலே படித்தோம், நேரம் தவறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பணியாளர்களுடைய எந்த குழப்பமும் இல்லாதபடி கொடுக்கப்படக்கூடிய பரிமாற்றங்கள், அதாவது பெறுபவரை பாதிக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடாது. பெறுபவர் எளிதில் புரிந்து கொண்டு அவர் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடியதாக, அல்லது அவர் சரியானபடி முடிவெடுக்கிறதுக்காக அல்லது நல்ல முறையில் திட்டமிட்டு முடிவெடுத்து தகவலை போதுமான அளவு நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட வேண்டும். கீழ்ப்பணியாளர்கள் செய்தியை புரியலை, அறகுறையில் இருக்குது, காலம் தாழ்த்தி தான் எனக்கு தகவல் கிடச்சி, இந்த குறைபாடுகளை சொல்லாதவனும் குறித்த நேரத்தில் சரியான முறையில் பணியாளர்கள் அத்தனை பேரும் மீண்டும் வினாக்கள் எழுப்பாதபடி அவர்களுக்கு சரியான எண்ணங்களும் கருத்துக்களும் சரியான நேரத்தில் கால தாமதம் இல்லாமல் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாதவாறு தகவல் போதுமானதாக அளிக்கப்பட வேண்டும். மாணவிகளே, தகவல் தொடர்பினுடைய முக்கியத்துவம் 7 பாயிண்ட்: செறிவு, கவனம், பின்னோட்டம், முறையான தகவல்கள், நிலைத்த தன்மை, நேரம் தவறாமை, போதுமானது.